தக்ஷன் பாரத் என்ற பெயரில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக 2 நாள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. பெங்களூரு பேலஸ் 9ஆம் கேட்டில் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி சார்பில் 2 நாள் கருத்தரங்கம் தொடங்கியது. இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமார் மற்றும் நீதிச் சட்டம், மனிதவளம், நாடாளுமன்ற விவகாரங்கள், சட்டம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் எச்.கே. பாட்டீல் உள்ளிட்ட கர்நாடகா முக்கிய மந்திரிகள் கலந்து கொண்டனர். நடைபெற்று வரும் கண்காட்சியினை கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து ஆய்வு செய்தனர்கள். இதில் நேர்பார்வை செய்திகளுக்கு பிரத்யோகமாக பேட்டியளித்த எஸ்.கே. பாட்டீல், சுற்றுலா துறையை பல்வேறு வகையில் மேம்படுத்தப்படும் என்றும், சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பயணம் உள்ளிட்ட வசதிகள் முறையாக செயல்படும் என்றும் இன்று நடைபெற்று வருகிற இந்த கருத்தாளர்கள் கூட்டத்தின் மூலமாக 5,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இன்று கையொப்பம் ஆவதாக தெரிவித்தார். வணக்கம். We are all very happy because with the very active role of FKCCI and other organizations and our government officers, 3,750 crore investment MOUs are signed, and I am sure today and tomorrow they will make a surprise announcement.